இதில் ஒரு கை ஒரு விரல் இந்த கண் அப்படியா மேல் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒரு கையில் 4 விரத்தா இருக்கு. உட வகை கையும் இல்லவங்கிட்ட எங்களுக்கு பொருட்கள் பண்ணுறது காசு தாங்கன்னு கேட்குறாங்க. இருந்து தூங்குறதுக்கு ஒரு நிம்மதியான வீடு தாங்கன்னு சொல்லிட்டாங்க இருக்கிறோம் நாங்கள். ஓகே இந்த இவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இப்படி ஒரு வீட்டில் பாண்டு கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இதுதான் சமைக்கிற இடம் சமைக்கிறது இதெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறோம் நாங்கள். இந்த நிலையில் நான் பாண்டு கொண்டு இருக்கிறேன். இதுக்குலாம் இருக்கிறீங்க வியூவர்ஸுக்கு வந்து நான் காட்டுறது இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு நான் காட்டுறது ஒளிவு மறைவு இல்லாமல் தான் போய் நான் செய்கிறேன். சரியா இப்போ வீடு எல்லாமே காட்டியிருக்கேன். பார்ப்போம் எது முதலில் வந்தால் கட்டாயம் நானும் யுதிஷ்டனும் சேர்ந்து வருவோம். சரியா உங்களுக்கு அந்த வீல் சேர் இருக்குது தானே அது ஒன்று உங்களுக்கு கிடைக்கலையா? அந்த இப்படி ஓடுற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் உண்மையை சொல்லுங்க, நீங்கள் பயப்பட வேணாம். உண்மையாக நடந்து காலண்டு சொன்னாமல் அந்த பூட்டுறது ஒரு பொடியனு தான் இருக்கேன். அம்மா வந்து கேக்குறாங்கன்னு சொன்னா ஒரு கால் ஒன்று இல்லாதனால அந்த பொய்க்கால் ஒன்று சொல்லுவாங்க ரப்பரால செஞ்ச மாதிரி அந்த கால் ஒன்று தந்தா அம்மாக்கு உதவியா இருக்கு. உங்களுக்கு அது நடந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு காலில் பொல்லில் நடக்கிற 3 நாள் காலும் போய் காலம் தந்தேன்டா போதுமாங்க. சரி கட்டாயம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதுவிதமான வீடியோவில் தான் வந்திருக்கேன். நான் நிற்கிற இடம் தான் வந்து பிரம்படி தீவு என்று சொல்கிறேன். இங்கால வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். இங்கால வந்து எல்லார் மக்களோட போக்குவரத்துகள் எல்லாமே வந்து போட் மூலமாக தான் போகிறாங்க. அது ஃபைபர் என்று சொல்லுவாங்க. ஃபைபர் தோணி ரெண்டும் ஒன்றா தான் அப்படி தான் சொல்கிறேன். தோணி மூலமாக வந்து மக்கள் வந்து இதை கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற நிறைய பேர் பிரச்சனை வந்து இந்த போக்குவரத்து. அப்போ இதுக்கு அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்படி தீவு என்ற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட 206 குடும்பங்கள் வந்து வாழ்கிறாங்களாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2-3 குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து கை இல்லை, ஒரு ஆள் கால் இல்லை, அப்படியான பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை பார்க்குறதுக்காக தான் இப்போ நான் வந்து வெளியே நிற்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அவங்களோட படுற கஷ்டங்கள் என்ன, அவங்க என்னென்ன பிரச்சனையை எதிர்நோக்குறாங்க, உண்மையான சம்பவங்களை மட்டும்தான் இந்த வீடியோ மூலமாக அவங்களை நான் காட்டுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் இப்போ வெயிட் பண்ணி நிற்கிறோம். பைக்கை கொண்டு வந்து வச்சுட்டு வெயிட் பண்ணி நிற்கிறோம். இதை வந்து தோணியில் வச்சுட்டு தான் போகணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அப்பா ஒரு மாதிரியா வந்துட்டோம் வீட்டை. அந்த வீட்டை தான் வந்து வாங்க. இவர் ஆனா என்ன நடந்த ஐயா? 95 வெடிப்பட்ட அது இல்லைண்ணே. இதில் ஒரு கை ஒரு விரல் இந்த கண் அப்படியா மேல் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒரு கையில் 4 விரத்தா இருக்கு. அந்த பீஸ் போட்டேனே. என்ன செய்கிறீங்க? தொழில் ஒன்றும் இல்லை. நீ அவன் இந்த சாப்பாடு இதெல்லாம் சமைச்சு குடிச்சு கொடுக்குறாங்க. வெட்டு மிஷின் அதெல்லாம் வந்துச்சுல, அதில் வச்சு சாப்பிட்டு தெரியுங்களா? அதில் வச்சு சாப்பிட்றேன். இதெல்லாம் என்ன ஓலை மட்டையிலெல்லாம் பின்னி வச்சிருக்கீங்க? வீடு இல்லை, சமைக்கிறதுக்கு இடம் இல்லை. எது வீடு? இதான் வீடு உங்களோட? இது தங்குறதுனால அதில் சமைச்சு சாப்பிட்றேன். இங்கே வாங்கம்மா, இங்கே வாங்க. இங்கே வா. நீங்கள் 2 பேரும் தான்? நீங்களும் எங்களோட மகன் ஒரு ஆள். அம்மாட வீடு இதா? இதுதான் அவங்களோட வீடப்பா. இல்லை அவங்க நிலைமை பாருங்க, என்னோட கஷ்டத்தை. கஷ்டமா? எல்லார்ட்டையும் சொல்லி கேட்டு பார்த்தேன். எனக்கு ஒரு வீடு உள்ளுக்குள்ளே போகணும், போய் வாங்க. இந்த நிலையில் நான் மாண்டு கொண்டு இருக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கிறீங்க. இது எனக்கு கரண்ட் இருக்குண்ணே. கரண்ட் அவங்க மகளாக்கள் ரோட்லேருந்து கொழுகி தந்திருக்காங்க. எனக்கு தந்துருக்காங்கண்ணே. யாரும் அரசியல்வாதிகள் அப்படி யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்யலையா? இல்லாட்டி ஒருத்தர் ஒரு உதவியும் செய்யல. இது வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கலையா உங்களுக்கு? கிடைக்கல. சேவலங்க நிறுவனம் அந்த வீடு கட்டி தந்த எனக்கு 3 பொம்பளை பிள்ளை ஒன்றை வளர்த்து நாங்கள் 2 எங்களை பிறந்த பிள்ளைகள். அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்த வீட்டை கொடுத்துருக்கோம். அந்த வீடு முடிஞ்சு கிடக்கு. ஓகே வாங்க, அப்படி வாங்க. உடஞ்சி கிடக்கு. எங்களுக்கு இருக்கிறதுக்கு இல்லை. இவர் அலையலாது. எனக்கு எங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு எங்களை அலையலாது. உழைக்கிறது சாப்பிடத்தாங்க.
என்ன எப்படி உழைப்பு வருது உங்களுக்கு? நான் அப்பம் சுட்டு விற்கிறேன் தம்பி. பிறகு அந்த ரொட்டி அது இதுகளை இப்படி இந்த பட்டு நேரங்கள் தான் செய்யலாம், எல்லா நேரம் செய்யலாம். தொழில் இப்போ பட்டு மிஷின்காராக்கள் இந்த சிங்களாக்கள் மாறவங்க அந்த மிஷின் கொண்டு வரலான்ட்டு அவங்க சாப்பாடுகளை நான் கேட்டு அதை செய்து கொடுக்கணும். கடையில் கடனை வாங்கி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து போட்டோம். அந்த வளர்த்த வண்டி அந்த கடனை கட்டுறேன். அப்படி தான் நாங்கள் லாபம் வருமா இல்லை? அது ஒரே வயல் வெட்ட மாட்டாங்க. சாப்பிட்ற சாப்பாடு அதில் கிடைக்கும். ஒரே வயல் வெட்ட மாட்டாங்க. ஒரே வெட்ட மாட்டாங்க. இது அந்த வீடு யாரு? அது உங்களோட வீடா? உங்களோட வீடு பிரிச்சிருக்கனே. அது புல்லா பிரிஞ்சு அங்கடக்கணும், வளைச்சு பிரிஞ்சு அங்கடக்கு. இல்ல வளவை பிரிச்சு வச்சிருக்கீங்க. வளவை பிரிச்சு வச்சிருக்கீங்க. அதுல என்ன வளர்க்குறீங்க? அந்த கூடு ஒன்று இருக்கு. அது ஆடுன்னா இந்த பெரிய ஆளுக்கு இந்த நிறக்குறைவான்னு சொல்லி அந்த ஆடு தந்தவங்க சின்னது. தந்த. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யுது? அவர் எல்லா வேலைக்கும் போறானண்ணா. ரெண்டு இல்ல எல்லா வேலைக்கும் போறான். இப்ப யார் வந்து கூப்பிட்டாலும் வேலைன்னு சொல்லி அந்த வேலைக்கு போறான். ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறார்கள். இருந்த என்ன வீட்டு ஐயா என்ன செய்யுது? ஐயா இப்படிதான் நாங்கள் சாப்பாட்டை பிறகு கொடுத்தா. அப்பா இப்ப இரவும் சாப்பாடு பார்சல் கொடுத்து நேற்று இரவு அப்படியே கொடுக்கல. அதுக்கு வேலை செஞ்சு கொண்டு தருவாரு. ஐயா உங்களுக்கு உதவி என்று சொல்லி இந்த வீடியோ பார்த்து யாரும் தார விரும்பினா அது என்ன உதவி தந்தா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்ன்றதை சொல்லுங்க. சாப்பாடு கேட்கலப்பா. நான் ஒரு டைம் வந்து சாப்பாடு கேட்கல, உட வகை கையும் இல்லை அவங்ககிட்ட. எங்களுக்கு பொருட்கள் பண்றது காசு தாங்க எனக்கு இருந்து தூங்குறதுக்கு ஒரு நிம்மதியான வீடு தாங்கன்னு சொல்லிட்டாங்க கேட்குறேன். நாங்கள் இந்த இவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இப்படி ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், எல்லா இதுக்கும் தெரியும் நான் இப்படி ஒரு நிலைமையில் வாழ்கிறேன்னு சொல்லி. இந்த முறை வெள்ளம் தாட்டு அது சாமான் எல்லாம் வைத்து அதுக்காக தான் அந்த வரலை கவுட்டு போடுற கம்ப பறவை சாமான்களை ஸ்கூல்ல கிடந்து நாங்கள் வந்து 4 நாள் வந்து வெள்ளம் வந்து வந்து புள்ளந்தாரத்தை பிரிச்சேன்னா வீடு பிரிஞ்சிட்டு நாங்க வார நேரம் அதை பிரிச்சுட்டு போட்டு நிலத்தை காய வச்சு போட்டுதான். இப்போ உங்களுக்கு வீடு கட்டணும்னு சொன்னேன். இப்போ இதை வந்து எல்லாம் பிரிச்சு விட்டு வீடு கட்டணும்னு சொன்னா எவ்வளவு காசு வரும்? எனக்கெல்லாம் பெருசான இது நான் கேட்கல. நான் வந்து மேலுக்கு தகரத்தை போட்டு கீழுக்கு கொஞ்சம் நிலத்தை போட்டு சரியா போட்டு இது வாழ்றது தானே காசி அரிக்கு நான் கல்ல போட்டு சிமெண்ட் போட்டு வாழ தானே கேட்கிறேன். பெருசான வீடு கட்டிட்டு போட்டு சீமந்தையும் போட்டு எடுத்தா 2 ரூம் சாப்பாடு அதுக்கு ஒரு ரூம் எடுத்தாலும் மனசுல கூட கூட அதான் பின்னே கிடையாது. இது பாவிக்கிறீங்க இது என்னது? அதுக்குள்ள வச்சா சாப்பாடு சமைக்கிறேன். இதான் சமைக்கிற இடம். இதெல்லாம் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறோம் நாங்க. காக்கா இது பூட்டானி அதுக்காக இன்னைக்கு என்ன சாப்பிட்டு காலையில சோறு சாப்பிட்டு நாங்கப்பா. நாங்க சாப்பாடு பாருங்க கொடுத்தா சாப்பாடு பிரச்சனை இல்லைண்ணே. சாப்பாடு நான் எப்படியாச்சும் சாப்பாடை கோழிஞ்சி ஆக்கியா எனக்கு இல்லாட்டி நான் பக்கத்துல நான் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்குவோம். நாங்க சாப்பிட்டுக்குவோம். எனக்கு வேற நான் சாப்பாட்டை பத்தி கேட்கல, உடுப்புறவை பத்தி நான் காய்க்கையும் இல்லை. இருக்கிற ஒரு வீடு நிம்மதியா வளர்த்துட்டு என்னடா எங்க நிலையை பார்த்துட்டு இங்க எல்லாரும் வந்து ஓடர் எங்கள்கிட்ட தருவாங்க, சாப்பாடு கேட்டு தருவாங்க. அவரு பாரிசல்ல வந்து 50 ரூபா அப்படி கிடைக்கும். அந்த மிச்சப்புற கரிசோறு நான் கிடைக்கும் தானே. அதுக்கு நீங்க இப்ப நல்ல சமைப்பீங்க அப்படியா? இப்ப ஆட்கள் இப்ப கல்யாண வீடுகள் பர்த்டே வீடுகள் சமைச்சு கொடுப்பீங்க சமைக்கிறீங்க. அப்ப ஒரு மீன் சாப்பாடு எவ்வளவு? மீன் சாப்பாடு 300 ரூபாயா கொடுக்குறேன். சாப்பாடு 400 ரூபாய் கொடுக்குறேன். இன்னைக்கு பாசல மித்தனீங்களா? நைட் தாங்க பாங்க ஸ்கூல் டைம் சொன்ன ஐடியா பத்தாத வச்சு விற்கிறான். நீ மற்ற மரக்கவட்டு சுட்டி விற்கிறேன்னா சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த உங்களோட பேர் என்ன? என் பேர் கோபாலன். எத்தனை வயசு? 55 வயசு. இந்த கோபாலன் இந்த அண்ணன் வீட்டு தான் இதை வந்து நிற்கிறோம். இவங்களோட கஷ்டம் எல்லாம் கேட்டீங்க. இவங்களுக்கு யாரும் உதவி செய்ய விரும்புனா கீழே ஃபோன் நம்பர் போட்டு வரேன், கட்டாயம் கண்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து காசோ இல்லாட்டி எதுவும் உதவி தந்தால் கட்டாயம் இன்னொரு வீடியோவில் நாங்கள் வருவோம். சரியா? நிச்சயம் வருவோம். இந்த கையில் என்ன நடந்தது சொல்லுங்க. அது விலங்கு அப்போ விலங்குகள் விடுங்க. இந்த கை வந்து 95 யுத்தம் காரணம் தானே. அந்த நேரத்தில் செல் வந்து வெடிச்சு கையால் அந்த பிரச்சனை கூட இருந்தது. இங்கெல்லாம் இடிங்கல அது பெரிய பயட்டனில் அடிக்கடி செல் வாரதும் சண்டை ஒழும்புறதும் மல்டிஜாக்களும் அமைக்கும் எல்லா நாளும் பிரச்சனை தான். இப்போ 95 வெடிப்பட்டு இந்த கை இந்த இதில் ஒரு விரல் இந்த கண்ணெல்லாம் இழந்துட்டேன். அதுக்கு முதல்ல நல்ல ஆளாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இதுதான் இதெல்லாம் நடந்தது.
தம்பியரோட இருக்கிறேன் நான் வாய் பேச மாட்டேன் கதைக்க மாட்டாரு காது விளங்குறது நெல்லு கட்ட போறாரு எங்கட மாமா தான் அது சொந்த மாமா அம்மா தம்பி இவங்க அண்ணா நெல்லு கட்ட கூட்டிட்டு போறாரு அவங்களோட வயலுக்குள்ளே சரியான துடு பண்ண அவரால் வேலையெல்லாம் இந்த நேரம் ஓடி போவாரு கஷ்டம் விளங்கும் அவருக்கு அந்த கஷ்டம் நாங்க தூரத்துக்கு அவரை விடுறல எங்க சொந்தமாரும் கூப்பிட்டாம அப்புறம் தெந்திரக்கா பாம்பு அடிச்சு வச்சு பார்த்தேன் அவங்க எப்படி நான் நிம்மதியா அவளை படுத்து தூங்குறதுக்குனால உதவி செய்வாங்க எனக்கு நிறைய செய்யாது வராது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள சின்ன ஒரு வேலையான செட்டால மணியை படுக்க அவள் தூக்கி வாத்தாட்டுறதுக்கு ஒரு இடம் இல்லை மணி எங்களுக்கு அப்படியான இதுல ஒழுங்கான ஒரு இடம் இல்லாம இருக்கு அப்ப இந்த ஒரு கடமாய் ஒன்று அப்படி கட்டி அமைச்சு எடுத்த முடியும் மேலுக்கு இதாக போட்டு ஒரு இடத்துல இருந்து சமைச்சு இதுக்கு சமைச்சு பாருங்க இதுக்காக சமைச்சு கொடுக்கணும் இதை விட கொஞ்சம் நல்ல இடமா இருக்கு நல்ல ஆட்கள் வந்தாங்கன்னு சொன்னா இந்த நம்மளோட இடத்தை பார்த்துட்டு அவங்க அந்த சாப்பாட்டை வாங்குவாங்களா நம்ம என்ன நிலையில இருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு தெரியாது கஷ்டம்ன்றது தெரியாது அது கடை தான் நாங்கள கடை மாத்தாந்து வச்சு கொஞ்சம் அழிஞ்சட்டால நான் அதை விட்டுட்டேன் இரவில் மட்டும் பறந்து தூங்கிக்கிறேன் பாயில இருந்தேன் உணர்வு இல்லை கிடந்துக்கிறேன் ஆனா சாப்பாடு எவ்வளவு சாப்பாடு செஞ்சாலும் வியாபாரம் போய் கொண்டிருக்குமா சும்மா நான் இது பண்ணிட்டு போனதான் இங்க வச்சுக்கணும் அங்க போனேன் அந்த உரட்டி சூற சட்டி அதெல்லாம் இப்போ செய்யறான் நீங்க பழம்பழம் ஊத்திருக்காங்க இது கிழங்கு பனங்கிழங்கு செய்றீங்க இருக்கு ஒரு பேக்கில போட்டு எடுப்பாங்க அது அந்த மாமாக்கள் தனித்து அம்மாக்கு பனங்கிழங்கு செய்றாங்க சாப்பிடலாம் அவிக்கலையா இல்ல அவிக்கல அப்படி சுத்தி பாத்திர வேகம் கணக்கு தேவை இங்க சாப்பிடுறது நாங்க சாப்பிட மாட்டோம் கொண்டு வாங்க நாங்க நிறைய சாப்பிடுறோம் எடுத்து வா வேகம் இதுல எங்களுக்கு இப்ப விரும்பி சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்ல அது நாங்க சாப்பிடுறோம் சாப்பாடுலாம் இங்கல எந்த இதெல்லாம் டீசன் தான் எங்க நாங்களுக்கு அது எங்க நான் சாப்பிட்டுக்கலாம் பாருங்க இந்த அம்மாட பாசத்தேனே ஒரு பணங்களை நாங்க உதவி செய்யணும் வந்தா கடைசியா நம்ம உதவி பண்ணிட்டு போறோம் இல்ல காட்டுங்க பேக் காட்டுங்க இங்க ஒரு பேக் ஃபுல்லா பணங்களை உங்களுக்கு ஃப்ரீயா தந்துருக்காங்க சாப்பிடுங்க சந்தோஷமாண்டி கட்டாயம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணு வந்தா நாங்கள் திருப்பி வரும் கட்டாயம் வருவோம் நிறைய திட்டோ காணா மரட்டலாம் கேட்டுட்டோம் இல்லை எங்கள்கிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க வந்து எல்லா இடங்களுக்கும் போறோம். அதான் சொன்னேன், நீங்க இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க போடுற பேட்டி வாய்ஸ் தான் இந்த சேனல்ல தான் நாங்க அந்த அண்ணாட சொன்னாங்க இந்த கலைகளை பத்தி தான் நிறைய விஷயம் போடுறோம். அடுத்தது வந்து எல்லா இடங்களுக்கும் நாங்க போறோம் இல்லை, அதாவது போறோம் இல்லைன்னு சொன்னா சில பேருக்கு வந்து கஷ்டம் பண்ணுவாங்க, ஆனா அவங்ககிட்ட காசு சரியா. எந்த நோக்கம் என்னன்னு சொன்னா உண்மையா வீடு இல்லாம சாப்பிடறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுற ஆட்கள் தான் எனக்கு உதவி செய்யும். அப்படியான ஆட்களை தான் வந்து எந்த வியூவர்ஸுக்கு வந்து நான் காட்டுறேன். இந்த வீடியோ பாக்குறாங்களுக்கு நான் காட்டுறது ஒளிவு மறைவு இல்லாம தான் போய் நான் செய்யறேன் சரியா. அப்ப வீடு எல்லாமே காட்டியிருக்கேன், பாப்போம் எது முதலில் வந்தா கட்டாய நானும் யுதிஷ்டனும் சேர்ந்து வருவோம் சரியா. பாம்பு அடிக்க வேண்டியதுதான், பாம்பு அடிச்சு போட்டு நுழம்பலைய கட்டி தண்ணி அதுக்கு பாரத ஏற்றி வச்சான் படுக்கணும். எப்படி இருந்தாலும் குளுமைக்காக இந்த பாம்பு இதுக்கு தங்கி கொள்றது நின்ற நிலையில நின்றான், கதிரைக்கு மேல புள்ளையில தூக்கி வச்சுட்டு நின்ற நிலையில நின்றான். சரி ஓகே வாங்க போ, ஃபினிஷ் பண்ணிடுறேன். சரி அம்மா நான் போயிட்டு வரேன். थैंक यू. சரி ஓகே போயிட்டு வரேம்மா. பை 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 பை. ஓகே கட்டாயம் வருவோம்மா திரும்ப ஐயா. நிப்பாட்டு. உங்களுக்கு என்ன வந்து
அல்றீர் ஐயா வணக்கம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன். யாரு தெரியும் எனக்கு? கவண்டு ஏலா கை மேலா கால் மேலா. உங்களுக்கு அந்த வீல் சேர் இருக்கு தானே, அது ஒன்று உங்களுக்கு கிடைக்கலையா? அந்த இப்படி ஓடுற மாதிரி இருந்தா ஈஸியா இருக்குல்ல. வீல் சேர்ன்னுவாங்க. என்ன நடந்து என்ன காரணத்தால இப்படி இருக்கு? சின்னல இருந்து இப்படியா இல்லாட்டி பிறந்தல இருந்து இப்படியா? பிறந்தோடனே இல்லை, இடையில அமைஞ்சது. என்ன வருத்தமா? ஆமி சரியா அடி அடிக்க போட்டு எனக்கு கையில் நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க பயப்பட வேணாம். உண்மையா நடந்து அடிக்க இந்த கை கால்கள் எல்லாம் அப்படியே திருவி அப்படியே உடைக்கவும் அதோட எனக்கு ஏலா போய். அதாவது இந்த பிரச்சனை டைம்ல வந்து நடந்த யுத்த டைம்ல நடந்ததுல வந்து சொல்றது வந்தவன் வெளியே பக்கத்துல நான் சொன்னேன் சுட்டாலும் எனக்கு தெரியா, நான் இப்படி காண்றேன் அவர்களிடம் வந்தவன் தெரியும் அடிக்கு என்ன இங்கே வார நேரம் எல்லாரும் ஓடிடுவாங்க, நான் மட்டும் தான் ஆடி வாங்குறேன். என்ன சாப்பிட்டீங்க? ஏன் நீங்க ஓடுற இல்லையா? நீங்க போறலையா வெளியே? நான் களத்துல போகிறேன், கூடி கும்பி அங்கே இங்கே புறைக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து திருண்டது காவலுக்கு தான் போனேன். இப்ப எத்தனை வயசு ஐயாக்கு? 68 வயது கிட்ட இருக்கு. ஐயாக்கு இப்ப உதவிகள் எதுவும் தேவைன்னு சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க? நம்மள பாக்குற வியூவர்ஸ்கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து என்ன கேட்பீங்க? உங்களுக்கு இந்த இது உதவிகள் தேவைன்னு சொன்னா இதுதான் நம்மளோட வீடு. ஓ தண்ணி இல்லை, கம்பெனிக்குள்ள அந்த பேர்ஜன் ஒரு கக்குதி கட்டி தந்தது நிறைய ஊடாண்டு கட்டி போட்டிக்காங்க. ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை. வெள்ளம் வந்து கழுவிட்டு போகிறோம். நாங்கள் இந்த வெள்ளத்துக்கு அந்த 2 வெள்ளத்துக்கையும் இதுக்குள்ள இருந்தப்ப ஒரு இதுவும் இல்லை, தண்ணி இல்லை, அடியோட தண்ணி இல்லை. யாரு ஐயாக்கு? நான் தான் அவர் தான் பஞ்சாயத்து தானே. உங்களுக்கு என்ன வருத்தம்? எனக்கு தொழில் இருக்கிறையா ஆச்சுமா, அது எனக்கு விரி. அதுதான் எல்லாம் கூலி வருதான் மாதம் கிளீனுக்கு போகிறவே இல்லை. எனக்கு சொல்லுங்க என்ன உதவி என்ன உங்களுக்கு தேவை? எங்களுக்கு அதுன்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஊடு இல்லை, தண்ணி இல்லை. முதலாவது பக்கத்தில் தண்ணி எடுத்து குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. கக்குச்சி அடி பைப்பு அடிக்கணும் இல்லை மனே, அது எங்க தண்ணி இல்லை. அதில் அந்த ஒரு அடி பைப்பு அடிச்சு தான் ஏன் அடி வைப்பிலையா? ஏன் ஆழம் கூட தண்ணி அதால தண்ணி பத்தி போயிடும். 8ஆம் மாசம் வறட்சி வந்துடும், தண்ணி பத்தி. இந்த கிணத்துகள் தண்ணிக்கு என்ன செய்யலாம்? கிணறு தான், கிணறு கட்டணுமா? கிணறு கட்டினா மட்டும்தான் அந்த தண்ணி. கிணறு கட்டினா தண்ணி வரும் ஐயா. அடிப்பைப்பு செட் ஆகும். கிணறு ஒன்று இருந்தா சரி. அப்ப இங்க வந்து எத்தனை குடும்பங்கள் இருக்கு அப்படி சுத்தி தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க? ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று செஞ்ச எல்லாருக்கும் இதா இருக்கும். அது பெரிய தேவையில்லையா? எல்லாருக்கும் தண்ணி பொதுவான எங்களுக்கு மட்டுமே கிணறு. எங்களுக்கு தான் தண்ணி இல்லை. எல்லாரும் இந்த பைப் அது இது இந்த எல்லாருக்கும் எங்களுக்கு சில பேர்களுக்கு அந்த கஷ்டப்பட்டார்கள் தான். ஏன்னா இப்ப விடுபட்டு இவங்களுக்கு நம்மளுக்கு ஜிஎஸ்ல வர இது நம்மளுக்கு லாபம் இல்லை. அந்த லெட்டர் வந்து எழுதி கொடுக்கக்குள்ள சில பேர் பேர்கள் விடுபட்டு மிஸ் ஆகும். இப்ப 50 கிணறு வரக்குள்ள அந்த 50 பேருக்கு தான் இந்த பைப் மிஸ் ஆகிறார்கள். அம்மா அவட குடியில நான் எனக்கு 3 வருஷம் ஆசையால காலண்டு சொன்னாம அந்த பூட்டுறது போதுமாப்பா எனக்கு தின்ன இல்லாட்டி நான் ஒரு பொரியல் தான் இருக்கேன். இன்னும் இருக்க குடி இல்ல இருக்கிறோம். பிணிக்கிற ஓடி இல்லையா? நீங்க ஐயாக்கு நீங்க அவருக்கு ஐயாக்கு இல்ல அவங்க வேற வீடு, அது வேற வீடு. அங்க இவ தங்கச்சா? இல்ல சொந்த தங்கச்சி. சொந்த தங்கச்சி இல்ல, ஒன்றை விட்டது. அம்மா வந்து கேக்குறாங்க என்னன்னு சொன்னா, ஒரு கால் ஒன்று இல்லாதனால அந்த பொய்க்கால்னு சொல்லுவாங்க, அந்த ரப்பரால செஞ்ச மாதிரி அந்த கால் ஒன்று தந்தா அம்மாக்கு உதவியா இருக்கும். உங்களுக்கு அது நடந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு காலத்துல பொல்லுல நடக்கிற 3 வருஷம் ஆசையால நீங்க போய் கேட்டுனீங்களா? எனக்கு புரிஞ்சு 2 தரம் மாடல நடந்திருக்கேன். அது எவ்வளவு வரும் அந்த கால் வேண்டுன்னு சொன்னா? அது தெரியாது எனக்கு. எனக்கு நீங்க என்ன உதவி எனக்கு ஒரு கால் இருந்தா போதுமாப்பா. நான் களத்துல பிச்சை எடுத்து எனக்கு உதவி ஒன்றும் நீங்க தனியா தானே இருக்கீங்க? ஒரு பொடியா பள்ளி போயல் படிக்காது.
சரியம்மா யோசிக்காங்க எனக்கு ஒரு காலம் இருந்தா போதும். உங்களுக்கு வேற யாருமே வந்து உதவி செய்யலையாம்மா நல்ல காயும் ஊதிய காயும் தான் நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் அரிசி வருதுன்றது எல்லாம் அவ்வளவுதான். எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பார்த்தா எனக்கு ஒரு கால் நாங்கள் பாராக்கட்டி எல்லாம் எனக்கு என்னதுனாட்டையும் பரவாயில்ல நான் கொஞ்ச நாள் வந்து அப்போ இந்த வளவுக்குள்ள ஐயாவுக்கு ஒரு வீல் சேர் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, ஐயாவுக்கு ஒரு வீல் சேர் இருந்தால் நல்ல, அவருக்கு வெளியே வர எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அம்மாவுக்கு கால் இல்லை, அவைக்கு அந்த அதாவது அந்த பொய் கால்ன்னு சொல்கிறேன், அந்த கால் ஒன்று இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு தண்ணி பிரச்சனை நான் சொன்னீங்க. வளவுக்குள்ளோ ஐயாவுக்கு தானே வளவுக்குள்ளோ தண்ணி ஒன்று இருந்தா லைன் அது இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்க பிள்ளைகிட்ட போகிற தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். அந்த குடியில் தான் அவங்களோட இந்த குடியில் சரியம்மா கட்டாயம். நான் எப்படி சொல்கிறேன், இந்த அரசியல்வாதிகள் மாதிரி வாக்குறுதி தர இல்லாது உங்களோட பிள்ளைகள் மாதிரி தான் நான் உண்மையை சொல்கிறேன். உங்களோட பேர பிள்ளை மாதிரி என்ன பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் வந்து என்னால் முடிஞ்ச உதவி வந்து நானும் யுதிஷ்டனும் வந்து சேர்ந்து உங்களுக்கு செய்வோம். இந்த வீடியோ பார்த்து இந்த என்ன சொல்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிற நம்மளோட புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. கட்டாயம் நீங்கள் கேட்ட உதவி வந்து உண்மையாகவே ஒரு பிரயோசனமான ஒரு உதவி. சரி கட்டாயம் நான் அடுத்த முறை வரக்குள்ள ஒரு நல்ல செய்தியோட வருவேன். இந்த அண்ணாவோட தான் வருவோம். சரி இந்த மாதிரியே நீ தெரியும் கிளம்பி எடுத்து எனக்கு இந்த கேள்வி வந்துச்சுமா இப்போ ஒரு தரும் பார்க்குறேன். யாரு பார்க்க போகிறா நம்மளை? நாங்கள் இருக்கிறோம்மா, நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கட்டாயம் அடுத்த தரம் வரக்குள்ள ஒரு நல்ல இதோட வாரம். நாங்கள் அதான் சொன்னோம், சும்மா சொல்லிட்டு போகிறோம்ல, இந்த வீடியோவை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னோம், பண்ணுவாங்க கட்டாயம். என்ன நீங்கள் காசு கேட்கல ஒரு தருமே, உங்களுக்கு ஒரு உண்மையாக ஒரு இருந்தால் போதும். அதை கட்டாயம் கேட்டு எடுப்போம், செய்வோம். எங்களுக்கு இப்போ தண்ணி இல்லை, சாப்பாடு வசதி இல்லை, வீடு இல்லை. இன்னும் நடக்கிறதுலாம் வீடு வெள்ளம் தண்ணி வந்து வீட்டுக்காக நடக்கிறார்களாலே தெரியும். இந்த இதுகள்லாம் தாண்ட வெள்ளம் என்ன செய்யற காலத்துல இந்த வயல் வெட்டுறதுக்கு மேல இந்த தரம் வருத்ததுல ஒன்றும் செய்யலாம். மாதம் மாதம் கிளிக்கு போகிறான், மாதம் கிடக்குறான், ஒன்றும் இதுக்கு இல்லை. சரி ஓகே முடிப்போம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் வந்து உங்களால் 7 மணி சொன்னால் இந்த இருக்கிற அம்மாவுக்கு ஒரு காலும் இவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க? எங்களுக்கு தண்ணி இல்லைப்பா, சாப்பாடு வசதி இல்லை, ஊடு இப்படி கிடக்கு, இப்படி எல்லாம் நாங்கள் கிடக்குறோம். நாங்கள் இதை பட்டு எங்களுக்கு கூட விஷயம் கிணறு இவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து தண்ணி பிரச்சனைனால கிணறு ஒன்று கட்டி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளோட இவங்களுக்கு வந்து கால் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு பொய்க்கால் வந்து காலுக்கு போட்டால் இவங்களுக்கு அந்த நடக்கிறது வந்து சரியா இருக்கும். கட்டாயம் இந்த வீடியோவை ரைட் ஓகே கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உதவி செய்யணும்னு சொல்லி மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரும். அந்த வீடியோ போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் உதவி கிடைக்கும், ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக போகும். இவங்க 2 பேரும் நம்மளோட சகோதரர் மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம். ரோடு செய்து வயலுக்கு போட்டு போடக்கூடாது, அந்த ரோட்டில் போய் குந்திருந்தாலும் எனக்கு ஒருமை நெல் தருவாங்க மணி பேசுகிறதுக்கு மணி நான் தான் நாங்கள் கிடக்கணும், அதை ஒன்றும் கேட்கல மணி இதை தான் கேட்குறேன். சரிம்மா கட்டாயம் நான் வருவேன், அடுத்த முறை வருவேன், கட்டாயம் வருவேன். இந்த அண்ணாட வருவோம், போயிட்டு வரேம்மா, கட்டாயம் வருவேன். எங்களுக்கு சரியாக கவலையாக இருக்குது, நாங்கள் வருவோம்மா அடுத்த முறை. சரி ஓகே ரைட்டு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி இந்த தோணியில் பைக்கை ஏற்றி போட்டு நம்ம போக போகிறோம். ரைட் இந்த வீடியோ பார்த்தாக்கள் யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யார் யாருக்கு இந்த வீடியோ போய் சேரணுமோ எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. உண்மையாகவே கஷ்டப்பட்டாக்களை தான் இனங்கண்டு உங்களுக்காக நான் காட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட நாங்களும் பயணித்து வந்த இடங்கள் எல்லாமே வந்து சரியான ஒரு கஷ்டமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கட்டாயம் அவங்க கேட்ட உதவிகளை செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வீட்டை சந்தோஷமாக போகிறேன். செய்யலாம் எப்படின்னு போகக்கூடாது, எப்படியாவது செய்யணும். ஏன்டா இவங்களுக்கு உதவி செய்யலைன்னு சொன்னால் இந்த மனசு சந்தோஷமாக இருக்காது. எப்படியும் செய்யணும் கட்டாயம்.
உங்களாலேயும் வேண்டிய உதவிகள் ஏழும் என்று சொன்னால் கட்டாயம் சேவ் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். கீழே ஃபோன் நம்பர் போட்டு விட்ருக்கேன், கண்டெக்ட் பண்ணுங்கள், கதைங்க. அப்படி இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து நீங்களும் ரியலாக வந்து பார்த்து உண்மையான பிரச்சனைகளை பார்த்து நீங்களும் வந்து கொடுக்கலாம். அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் இங்கே வந்து ஜிஎஸ் ஒரு ஆள் இருக்கிறார். அப்போ ஜிஎஸ் மூலமாக தான் நிறைய பேர் வந்து உதவி செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போ ஜிஎஸ் வந்து சில பேரோட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கல. அப்படி உதவிகள் கிடைக்காத ஆக்கள் தான் இதில் மிஸ் ஆகியிருக்காங்க. வாங்க போவோம்.